சுதேஷ் சங்கருடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் மாரிசு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் தருன்றதுல சந்தேகமே இல்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்க ரெண்டு பேர், ஃபாஃபா அண்டு வடிவேல். இவங்க ரெண்டு பேரும் ஒரு கதைக்குள்ளே பார்க்கறது பயங்கர யூனிக்காக ஒரு பக்கம் இருக்குது. அண்டு இவங்க ரெண்டு பேர் மேலேயும் ஒரு பெரிய சந்தேகம். இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறதுனாலே அந்த ஸ்கிரிப்ட் பயங்கர க்யூரியஸாக மாறுது. அதுக்காக இந்த படத்தோட காஸ்டிங்க்கு கண்டிப்பாக நம்ம 100க்கு 100 மார்க் கொடுத்தே ஆகணும். பிக்சர் பர்ஃபெக்டான காஸ்டிங் இந்த படத்தில் இருக்குது. அது இந்த படத்தை இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்கேஜிங்காகவும் போகிறதுக்கான எல்லா ஸ்பேஸ்க்குள்ளேயும் கரெக்டாக நம்மளை கொண்டு போயிட்டே இருக்குன்றதுல டவுட்டே இல்லை. படத்துடைய கதை, ஃபாஃபா ஒரு திருடனாக இருக்கார். அவர் ஒரு வீட்டுக்கு திருட போகிற வீட்டில் ஒருத்தருடைய கையில் விலங்கோட இருக்கார். கேட்டால் அவருக்கு ஒரு நோய் அப்படின்றத சொல்கிறாரு. சரி, ஓகே, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருட போன இடத்துலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற இடத்துல இவர் டீலே என்னென்னா, உங்களை காப்பாற்றணும்னா நீங்கள் எனக்கு பணம் தரணும் அப்படின்றத சொல்கிறாரு. 25,000 ரூபாய் தரேன் அப்படின்றத சொல்கிறாரு. அவர் ஏடிஎம்மில் போய் 25,000 ரூபாய் எடுக்கலான்னு போகிறாரு. அங்கே ஃபாஃபா எட்டி பார்க்குறாரு, பேலன்ஸ் 25 லட்சம் அப்படின்றது இருக்குது. அப்போ ஃபாஃபாவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், என்னடா இது 25 லட்சம் இருக்குது, நம்ம எதுக்கு திருடணும், கொஞ்சம் இவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசை எப்படியாவது கறந்து நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற பிளான் பண்ணுறார். இவருடைய பிளான் கடைசியில் நிறைவேறுதா இல்லையான்றதான் இந்த படத்தோடைய கதையாக. இந்த படத்தில் ஃபாஃபா அண்ட் வடிவேலு போட்டி போட்டு நடிச்சிட்டு இருக்காங்கன்றதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருப்பீங்க. படத்துலையும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸும் அருமை, அற்புதம், அட்டகாசம். அப்படி ஒரு நடிப்பு, அசுரத்தனமான நடிப்பு. வெறும் நடிப்பில் மட்டும் இல்லை, ரெண்டு பேரும் டப்பிங்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் டப்பிங்லேயும் அப்படி ஒரு எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த படம் ஃபுல்லாக ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நீங்கள் பார்க்கும்போது அதை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கிறதுல டவுட்டே இல்லை. வடிவேல் அவர்கள்ட்ட எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, ஒரு சீன் பயங்கர சீரியஸாக போயிட்டுருக்கு. அவருடைய காமெடியை அந்த சீனுக்குள்ளே கொண்டு வராரு. ஆனால் அந்த சீனை பொறுத்த வரைக்கும் அந்த சீரியஸான அந்த டோனுக்குள்ளே அந்த வேல்யூ ஒன்று இருக்குல்ல, அந்த சீனுக்கு ஒரு வேல்யூ, அது மிஸ் ஆகாமல் அந்த காமெடியும் ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்த செகண்டே ஆடியன்ஸ் சீரியஸாக மாறிடுறாங்க. அது இந்த கதையில் ரொம்ப அழகாக ஸ்டேஜ் ஆகிருந்தது. அதுக்கு டேரக்டருக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு டேரக்டராக ஃபைனலாக அவருடைய கால், அவர் கரெக்டாக அதை கணிச்சால் மட்டுமே இது ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றது கரெக்டாக ஆடியன்ஸுக்கு ரிசீவ் ஆகும். சின்னதாக ஸ்லிப் ஆனால் கூட இது ஒரு கேட் ஆன் த வால் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்காக தான் நான் பார்க்குறேன். அதை கரெக்டாக ஒன்று யோசித்து அந்த பாயிண்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணது இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பெரிய கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன காரணத்துக்காக இதெல்லாம் நடக்குது, யார் இவர், எதுக்காக இவர் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பல கேள்விகளோடு தான் நம்ம இந்த படத்தை பார்த்துட்ருக்கோம். படத்தோட செகண்ட் ஹாஃபில் அதுக்கான ஆன்சர்ஸ்னால் சொல்கிறாங்க. இந்த படம் இன்னும் பயங்கர எங்கேஜிங்காக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜோனுக்குள்ளே போகுது. அண்ட் இந்த படத்தில் ஃபாஃபா வடிவேலு மட்டும் இல்லாமல் கோவை சரலாம் நடிச்சிருக்காங்க, விவேக் பிரசன்னா அவர்கள் நடிச்சிருக்காங்க. இப்படி லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். பட் ரொம்ப சின்ன காஸ்டிங் தான். அந்த காஸ்டிங்கை ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்க ஒரு கதை இந்த அளவுக்கு எங்கேஜிங்காக பண்ண முடியும் அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஒரு காமன் ஆடியன்ஸாக படம் பார்க்கும்போது கண்டிப்பாக படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கொஸ்டினோட ட்ராவலில் இருந்தாலும் நமக்கு ஆங்காங்கே கொஞ்சம் லேக் அப்படின்ற ஃபீல் கண்டிப்பாக தோணுது. அதுக்கான ரீசன் என்னென்னா, பரபரப்பான விஷயங்கள் அப்படின்றது ஓவராலாக அவங்க செகண்ட் ஹாஃபில் பேக் பண்ணியிருந்தது. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அந்த பரபரப்பான விஷயங்கள் எல்லாமே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஆனால் இதுக்காக தான் இது நடந்ததுன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்களே, அந்த காரணம் பயங்கர எஃபெக்டிவாக ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் கதையாக எழுதும் போது கண்டிப்பாக அது எங்கேஜ் பண்ணியிருக்கும். இல்லை யாராவது ஸ்கிரிப்டாக பவுண்டடாக படிக்கும்போது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். எல்லா சீன்ஸுமே நம்ம எப்படி யோசிக்கணும்னா, விஷுவலாக அது ஆடியன்ஸுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எப்படி எங்கேஜ் ஆகும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒர்க் அவுட் பண்ணோன்னா இன்னும் அந்த கதை அம்சம்ன்றது ரொம்ப அழகாக வந்திருக்கும். அதை இவங்க நூழையில் மிஸ் பண்ணிட்டாங்களோன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஆனால் நீங்கள் ஓவராலாக படம் பார்த்துட்டு இருக்கும்போதே படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் வச்சுக்கிட்டே இருந்தேன். நான் பயங்கர க்யூரியஸாக இருந்தேன். படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் இதெல்லாம் டீட்டெயிலாக ரிவீல் பண்ணி அங்கே ஒரு இன்ட்ரோல் பாயிண்ட் வைப்பாங்க. அதுவும் அப்படியும் அமையலை. சரி, படத்தோட செகண்ட் ஹாஃபில் படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் நடந்த நிகழ்வுகளை அங்கங்கே நமக்கு ஒரு ஹைலைட்டர் மாதிரி வச்சு காட்டுவாங்கன்றதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அங்கேயும் அதை பற்றி பெரிய அளவில் பேசல. இந்த டீட்டெயிலிங்லாம் இந்த படத்தில் இருந்ததுன்னா இந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு படமாக வந்திருக்கும். அதை இவங்க பெரிய அளவில் மிஸ் பண்ணிட்டாங்கன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்டு வடிவேலுக்கும் ஃபாஃபாவுக்கும் ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் தரணுன்றதை ட்ரை பண்ணுறாங்க.
அது ரொம்ப ஹார்டாக இருக்கும்ன்றது தோணுச்சு படமாக பார்க்கும்போது. கண்டிப்பாக இந்த படத்தோட ஹீரோ வடிவேல் தான். அவர் மேலேயே இந்த கதையை ட்ராவல் பண்ணி முடிச்சிருந்தா இந்த கதையாக கம்ப்ளீட்டாக ஜெயிச்சிருக்கும். ஆனால் 2 மிகப்பெரிய ஜாம்பவான்களை நம்ம படத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். 2 பேருக்குமே ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணது இந்த கதை ஏதோ ஒரு இடத்துல அப்படி ஆட்டங்காண வச்சிருச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு படம் பார்க்கும்போது தோணிகிட்டு இருக்கு. யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக் படமாக பார்க்கும்போது ஓவராலாக நல்லா இருக்குன்றது அந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. பட் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஃபீல் இந்த படம் பார்க்கும்போது இருந்துக்கிட்டே இருக்குது. அண்டு வடிவேலு அவர்களுடைய வாய்ஸில் ஒரு சாங் இருக்குது, அந்த சாங் நல்லா இருக்குது. பட் இந்த தன்னானா தானா அந்த சாங் ரேஞ்சில் தான் இவங்க யோசிச்சு இருக்காங்க. அவுட்புட்டாக அந்த ஜோனுக்குள்ளே வரலன்றதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்குது. இதை தாண்டி வடிவேலு அண்ட் ஃபாஃபா இவங்களுடைய காம்பினேஷன்ஸு ஓவராலாக படம் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் இவங்களுடைய ஷோல்டர்ஸ் தான் தொடர்ந்து கதையை நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்காங்க. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்லாம் அந்த ட்ராவல் சீக்வன்ஸ் ஓவராலாக நிறைய இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ரெயின் அவுட் ஆகிடணும் ஆடியன்ஸாக. எவ்வளோ நேரம் போவீங்க, எங்கே போவீங்க, எப்படி ஒருத்தனுக்கு இப்படி ஏமாற்ற முடியும்? ஏன்னா அவன் வந்து ஒரு திருடன், அவன் அவ்வளோ சீக்கிரமாக ஏமாந்து போவானா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. என்ன தான் இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் கூட அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கும் ஏற்கனவே ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட நம்மளால் நம்ப முடியும். இல்லை அவங்க அப்படிப்பட்ட ஒரு ஆஃபீஸராகவோ அப்படி ஒரு கேடரில் இருந்தால் கூட நம்மளால் நம்ப முடியும். இது அப்படி ஒரு ஜோனுக்குள்ளேயும் இல்லாமல் இவங்க எப்படி அதை ட்ராவல் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. சரி, அது ஓகே. படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே சொல்கிறாங்க ஒரு திருடன் கேரக்டர், அந்த திருடன் கேரக்டர் வந்து நல்லவனாக மாறுறான் அப்படி. அதுவுமே என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது கெட்டவன் அப்படின்ற ப்ரொஜெக்ஷனில் எல்லாரையுமே கெட்டவனாக தான் பார்ப்பாங்க. நீ திருடனாக இருக்கட்டும், கொலை பண்ணவனாக இருக்கட்டும், இவன் வந்து ஒரு 100 மார்க்கு கொலை பண்ணன்றதுனால, இவன் வந்து ஒரு 50 மார்க்கு திருடனா அப்படின்றதுனாலலாம் பார்க்க மாட்டாங்க. ஓவராலாக அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனாலே கெட்டவன் தான் அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்குள்ளே தான் யோசிப்பாங்க. சப்போஸ் அவன் ஜெயிலுக்கு போனவன் ஏதோ தெரியாத தவறு பண்ணி உள்ளே போயிட்டான் அப்படின்னு அவருக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருந்திருந்தால் கண்டிப்பாக வடிவேலு அண்ட் ஃபாஃபா இவங்க 2 பேருக்கு அந்த ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களே, அது ரொம்ப கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி இருந்திருக்கும். ஆடியன்ஸுக்கு அந்த எம்பத்தி ஒர்க் அவுட் ஆகிடும். இவங்க அந்த ஸ்பேஸை விட்டுட்டு தொடர்ந்து இதை நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் மீட்டரில் கடைசியில் டீல் பண்ணிக்கலான்றதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்களே, அது இந்த படத்துக்கு பெரிய அடியாக மாறிச்சோன்ற ஒரு ஃபீல் இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் இந்த படத்துக்கு என்ன தேவையோ இருந்திருந்தால் கூட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கதையாக எழுதும் போது ஃபாஃபா ஒரு இடத்துல பிளாஸ்ட் ஆகி கேமராவை பார்த்து பேசுகிறார். அதுதான் இன்ட்ரோல் பாயிண்ட்டாக யோசிச்சிருக்காங்கன்றது படம் பார்க்கும்போதே நமக்கு புரிய வருது. ஆனால் டியூரேஷனாக படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நிறைய ஃபுட்டேஜஸ் இருக்கிறதுனால அந்த சீனை படத்தோட செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து ஒரு 15 நிமிஷம் கழித்து வருது. அது ரொம்ப ஹார்டாக இருக்குது, நமக்கு நல்லா தெரியுது. அது ஏதோ இன்ட்ரோல் பாயிண்ட் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்கன்றது. ஏன்னா ஒரு கதையில் ஒரு கேரக்டராக இருந்துக்கிட்டு இருக்காரு, திடுப்புன்னு ஆடியன்ஸை நோக்கி வந்து பேசுகிறார், கேமராவை பார்த்து பேசுகிறார். நான் எப்படி இந்த ரிவெஞ்சை நான் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தூண்டுறாரு. நமக்கு ஒரு கேள்வி வருது, இது இன்டர்வல் முன்னாடி தானே இருந்திருக்கணும், இன்டர்வல் முடிஞ்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இவர் என்ன அண்ணாமலை ரஜினி சார் மாதிரி சவால் விட்டுட்டு இருக்காருன்ற ஒரு கேள்வி வருது. இப்படி சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் அது எல்லாத்தையும் இவங்க சரி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மாரீசன் ஒரு பயங்கரமான ஒரு கண்டென்ட்டாக வந்திருக்கும். தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பாக இப்போயுமே இது புதுசான ரொம்ப நல்ல கண்டென்ட் தான், அதில் டவுட்டே கிடையாது. அதுக்கான ரீசன் என்னன்னா ஹீரோயின்றது இந்த படத்தில் கிடையாது, ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் அண்டு கதை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க. படம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால எந்த அளவுக்கு எங்கேஜ் பண்ண முடியுமோ எங்கேஜ் பண்ணுது. அங்கங்கே காமெடி சீக்வன்ஸ் இருக்குது, காமெடி சீனால் அங்கங்கே அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. அண்டு நல்ல கண்டென்ட் நல்ல மெசேஜ் ஒன்று ஆடியன்ஸுக்கு சொல்ல வராங்க. இதெல்லாம் இருக்குது. நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப அழகான ரொம்ப பெட்டரான ஒரு படமாக வந்திருக்கும். அந்த பாயிண்ட்டை இந்த படம் மிஸ் பண்ணிருச்சு அப்படின்றது தான் வருத்தத்துக்குரிய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. இதை தாண்டி நீங்கள் தேட்டர்ஸில் மாரீசன் படம் பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.